போகிறோன்னா காற்று மாசுபாடு. காற்று மாசுபாடு ஏர் பொல்யூஷன் எப்படி வருது, எதனால் காரணம்? காற்று மாசுபாடுனாலே நம்ம சொன்னோன்னா சின்ன சின்ன கிருமிகளும் அதில் உள்ள சின்ன சின்ன துணுக்களும் அதெல்லாம் இருக்குது, அந்த காற்றுக்குள்ளே இருக்குது. இது எல்லாமே எப்படி நம்மளுக்கு நம்ம உடலுக்கும் நம்ம சுற்றுச்சூழலுக்கும் என்னென்ன விளைவுகள் கொண்டு வருது பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, காற்று மாசுபாடுனால நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம சுற்றுச்சூழலையும் நம்ம உலகத்தை சுற்றி இருக்கிறனால என்னென்ன விளைவுகள் வருது, இது எல்லாத்தையும் நம்ம ஆராய்ச்சி பார்க்க போகிறோம் இந்த எபிசோடில். காற்று மாசுபாடு வர்றது ஒரு சில பெர்சன்டேஜில் சிறு பெர்சன்டேஜ் மட்டும் எது மூலியமாக வருதுன்னா எரிமலை வெடிப்புனால, தூசி துகள்கள், தூசி புயல்கள் வர்றதுனால, அப்புறம் ஒவ்வாமை மற்றும் காட்டுத்தீ. இது எல்லாமே நம்ம கட்டுப்படுத்த முடியாத இயற்கை மூலியமாக வர்ற காற்று மாசுபாடு, ஏர் பொல்யூஷன். ஆனால் மனித செயலினால் உருவாகிறது தான் கூடையாக இருக்குது ஏர் பொல்யூஷன். எப்படி மனிதர்களால் நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு பார்த்தா, சிகரெட் குடிக்கிறோம், அப்புறம் எரிபொருளை எரிக்கிறோம், அப்புறம் கார்கள் நம்ம பயணிக்கிறதுனாலே மட்டும், அப்புறம் தொழிற்சாலையிலிருந்து வர்ற புகை, இது எல்லாமே காற்று மாசுபாடு ரொம்ப ரொம்ப வர வைக்குது. இதனால் நம்ம உடல், நம்மளுக்கு சுவாச காற்று, சுவாச நுரையீரல், இது எல்லாமே பிரச்சனைகள் வருது. உதாரணத்துக்கு நம்ம எரிபொருள்களை எரிக்கிறோம். அந்த எரிபொருள்கள் மூலியமாக வர்ற காற்று நம்ம பூமியோட கலந்து அதில் வழியாக வர கார்பன் டை ஆக்சைடை வெளியே உள்ள காற்றோடு கலந்து சூரிய ஒளியிலேருந்து வர்ற வெப்பத்தினால கலந்து அது ரெண்டுமே என்ன செய்யுதுன்னா பூமியோட ஹீட்டை அதிகரிக்குது. ஸோ இந்த காற்று வெப்பமடைகிறதுனால பூமியோட சர்க்கிளில் உள்ள எல்லா காற்றும் அப்படியே புகை மூட்டமாக வருது. இந்த புகை மூட்டமாக நம்மளுக்கு காற்றோட சுத்தமான அளவு நம்மளுக்கு ரொம்ப தடைப்படுது. ஸோ இந்த சுத்தமான காற்று குறையிறதுனால நம்மளுக்கு கன்ஃபார்மாக என்ன ஆகும், காற்று சுவாசிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த அசுத்தமான காற்று பொதுவாக எங்கே பார்க்கலான்னா, எங்கே ரொம்ப அதிகமாக இருக்குன்னா நம்ம தொழிற்சாலை பக்கத்தில் ரொம்ப அதிகமான இந்தமாரி காற்றுகள் அசுத்தமாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்காக லாஸ் ஏஞ்சல்ஸ் கலிஃபோர்னியாவில் அங்கேயும் இந்தியா டெல்லியிலையும் ரொம்ப இந்தமாரி காற்று தூய்மைக்கேடாக இருக்குது. ஸோ இந்தமாரி காற்று தூய்மைக்கேடு இருக்கிறனால என்னென்ன பிரச்சனைகள் நம்ம உடம்புல வருதுன்னா, நம்மளுக்கு சுவாச நுரையீரல் அது பாதிக்கப்படுது. அப்புறம் தோல் வியாதிகள் வருது. அப்புறம் நம்மளுக்கு புற்றுநோய், சுவாச புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றும் இதயம் சம்மந்தப்பட்ட நோய்களும் ரொம்ப வர வாய்ப்பு இருக்குது. ஸோ NGO என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட சர்வே படி 2.4 மில்லியன் மக்கள் இந்த காற்று பிரச்சனைனால அவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டு அவங்க இறந்து போகிறாங்க. எனவே அன்பான நண்பர்கள், இந்த பூமியை நம்ம எப்படி எதிர்கால நம்ம சங்கதிகளுக்கு எப்படித்தமான பூமியை கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம இப்பயே நம்ம ஆரம்பிச்சாகணும். எப்படி ஆரம்பிக்கலாம்? முதல்ல நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, குடும்பத்தினர்களுக்கு நம்ம சொல்லி காட்டணும், இந்தமாரி எரிபொருட்களை எரிக்கக்கூடாது. வீட்டில் இல்லாத போது, எந்த ஒரு பயன்பாட்டும் இல்லாத போது நம்ம வீட்டோட லைட்டையும் வீட்டோட எலக்ட்ரிக் பொருட்களையும் அடைத்து வச்சுருக்கோம். ஸோ மற்றொன்று நம்ம பொது போக்குவரத்து வாகனங்கள் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இந்தமாரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்யும் போது படிப்படியாக நம்ம பூமியோட வெப்பநிலையும் பூமியோட உள்ள அசுத்தமான காற்றும் நம்ம குறைச்சிக்கிட்டு வரலாம். நண்பர்களே, பூமி மட்டும் தான் நம்மளுக்கு சொந்தம். ஸோ நம்ம பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. நம்ம எல்லாமே ஒன்றாக சேர்ந்து இந்த பூமியை காப்பாற்றுவோம். நன்றி. இந்த எபிசோட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் தப்பாக நான் பேசியிருந்தா இல்லை என்னோடய வார்த்தைகள் தப்பாக உங்களுக்கு விளங்குனுச்சுன்னா என்னை மன்னிச்சிருங்க. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி.